ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, மீஷோவில் ஒரு திங்ஸ் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். அது அம்மா வீட்டுக்கு வந்துருந்துச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே போகலான்னு தாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்கியாச்சு. பாக்ஸை கூட நான் ஓப்பன் பண்ண பார்க்கல. பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தால், ஒரு வழியாக சரி நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ரிவ்யூ கொடுக்கணும்ல, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு ரிட்டன் போடணும். அதனால் ஒரு வழியாக சரி ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிச்சனுக்குரிய ஐட்டம் தான். ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹேங்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டு தாங்க ஆர்ட்ரு போட்டிருந்தேன். 156 ரூபா. ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணனால 130 சில்லற வந்துச்சு. நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணவே மாட்டேன். கையிலேருந்து காசு கொடுக்குறதா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி 20 ரூபீஸ் லெஸ் ஆகுதே அப்படின்னு நினச்சி சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே பண்ணிட்டேங்க. டெலிவரி நேற்று தாங்க டெலிவரி பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி ஒரு 5-7 டேஸ் ஆயிடுச்சுங்க இது ஆர்ட்ரு போட்டு வரத்துக்கே. நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. டேப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் எடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சைட்லேயும் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டேங்க. கார்ட்போர்டையும் நல்லா கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. இந்த திங்ஸை வந்து நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்க மாட்டேன். எல்லாமே மங்களில் போயிட்டு பார்த்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 மணி நேரம் ஆனாலும் எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது சும்மா மற்றவங்க மாதிரி ஒரு பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கலை. எது தேவைங்கிறத மட்டுமே வாங்குங்க. நம்மளோட காசு நம்ம சரியாக யூஸ் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே ஒரு பொருளை வாங்குங்க. அதுவும் ஆன்லைனில் பண்ணவே பண்ணாதீங்க. கையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், நம்ம இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆன்லைனில் பண்ணிட்டா சரி ஆன்லைனில் காசு இருக்குது அப்படின்னு போட்டுருவோம் சீக்கிரமே. பட் கையிலேருந்து காசு கொடுக்க நம்ம ரொம்பவே யோசிப்போம். இந்த திங்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. பிளாக் கலர் தாங்க நான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன். 2 இது இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, ஹேங்கரும் இருக்குது. இதில் அந்த கரண்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்கலாம்.